இரட்டை இலை சின்னம் பெற லஞ்சம் கொடுக்க முயன்ற விவகாரத்தில் கைது செய்யப்பட்டு டெல்லி திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள தினகரன் மீது சட்டவிரோத பண பரிமாற்றத்தில் ஈடுபட்டதாக அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. இதுகுறித்து தொலைபேசி மூலம் கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் அரவிந்த். தற்போது டிடிவி தினகரன் மீது அமலாக்கத்துறை பதிவு செய்துள்ள வழக்கு பத்தி விரிவா சொல்லுங்க அரவிந்த். இரட்டை இலை சின்னத்திற்கு லஞ்சம் கொடுக்க முயன்றதாக கூறி டிடிவி தினகரன், அவருடைய நெருங்கிய நண்பர் மல்லிகார்ஜுனா மற்றும் சுகேஷ் சந்திரசேகர் மற்றும் நரேஷ் உள்ளிட்ட 4 பேரை தற்போது டெல்லி கிரைம் பிரான்ச் காவல்துறையினர் கைது செய்திருக்கின்றனர். இந்த 4 பேரும் தற்போது திகார் சிறையில் இருக்கிறார்கள். இந்நிலையில் அந்த 50 கோடி ரூபாய், அதாவது இரட்டை இலை சின்னத்தை பெறுவதற்காக லஞ்சமாக 50 கோடி ரூபாய் பேரம் பேசப்பட்டதாகவும் இதில் முதல் தவணையாக 10 கோடி ரூபாய் சென்னையிலிருந்து ஹவாலா மூலியமாக சுகேஷ் சந்திரசேகருக்கு அனுப்பப்பட்டதாகவும் டெல்லி காவல்துறை தெரிவித்திருந்தது. இந்நிலையில் அந்த லஞ்ச பணத்தை வாங்க முயன்ற அதிகாரி யாரிடம் அந்த லஞ்சம் கொடுக்க முயன்றார்கள் என்பது தொடர்பான எந்த ஒரு தெளிவான ஒரு இதுவும் இல்லை. இது தொடர்பாக நாம் முன்பே கடந்த ஞாயிற்றுக்கிழமையே ஒரு செய்தியாகவே தந்தியில் வெளியிட்டிருந்தோம். அதாவது இரட்டை இலை சின்னம் தொடர்பாக சுகேஷ் சந்திரசேகர் இந்த பணத்தை எந்த ஒரு தேர்தல் அதிகாரியிடமும் கொடுக்க முயற்சிக்கவில்லை. அவர் எந்த ஒரு தேர்தல் அதிகாரியும் லஞ்சம் பெறுவதற்காகவும் எந்த தேர்தல் அதிகாரியும் தயாராக இல்லை. டெல்லி காவல்துறை தரப்பில் நமக்கு தகவல் தெரிவித்திருந்ததை நாம் செய்தியாக வெளியிட்டிருந்தோம். அதே போல தற்போதைய நிலையில் இது போன்ற எந்த ஒரு தேர்தல் அதிகாரியுமே இந்த லஞ்ச பணத்தை வாங்க தயாராக இல்லை. அதாவது லஞ்ச பணத்தை கொடுப்பதற்கும் இவர்கள் எந்த ஒரு தேர்தல் அதிகாரியும் தற்போது வரை, அதாவது டெல்லி காவல்துறை இவர்களை கைது செய்யும் அந்த தருணம் வரை யாரையுமே இவர்கள் அணுகவில்லை என்ற தகவலும் வெளியிட்டிருந்தோம். எனவே அப்படி ஒரு சூழ்நிலையில் தற்போது இந்திய தேர்தல் ஆணைய தரப்பில் எந்த ஒரு அதிகாரியுமே எதிர்த்தரப்பில் இல்லாத காரணத்தினால் இந்த வழக்கு அமலாக்கத்துறை கையில் மாறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக நாம் முன்பே செய்தி வெளியிட்டிருந்தோம். அதன்படி தற்போது அமலாக்கத்துறையானது முறைகேடான பண பரிமாற்றமாக இந்த வழக்கை பதிவு செய்துள்ளது. அதாவது சென்னையிலிருந்து கொச்சின் மூலமாக டெல்லிக்கு இந்த 10 கோடி ரூபாய் ஹவாலா மூலியமாக பண பரிமாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதில் 1,30,00,000 சுகேஷ் சந்திரசேகரின் அறையிலிருந்து, அதாவது அவர் தங்கியிருந்த நட்சத்திர விடுதியிலிருந்து அந்த 1,30,00,000 பணம் எடுக்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து அவருடைய நண்பர் புல்கித்திடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அவரிடம் ஒரு 50,00,000 பெறப்பட்டிருந்தது. எனவே 1,80,00,000 தற்போது டெல்லி காவல்துறையினர் கைப்பற்றி இருக்கிறார்கள். மீதமுள்ள 8,20,00,000 அவர்கள் இன்னமும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்நிலையில் தற்போது இந்திய தேர்தல் ஆணைய தரப்பில் எந்த அதிகாரியும் இல்லாத காரணத்தினால் அமலாக்கத்துறை இந்த வழக்கை முன்வந்து ஒரு வழக்கு பதிவாக செய்துள்ளது. அதாவது முறைகேடாக பண பரிமாற்றம் நடத்தியதாக, சென்னையிலிருந்து ஹவாலா மூலியமாக இந்த பண பரிமாற்றம் நடைபெற்றதாக கூறி அமலாக்கத்துறையினர் தற்போது வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதில் நாம் இன்னமும் 2 கேள்விகளை நாம் கேட்க வேண்டியுள்ளது. அதாவது இப்போது எத்தனை கோடி ரூபாயை முறைகேடாக பண பரிமாற்றம் நடத்தியதாக அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்து இருக்கிறது என்பதையும் பார்க்க வேண்டியுள்ளது. ஏனென்றால் டெல்லி காவல்துறையை பொறுத்தவரை 50 கோடி ரூபாய் பேரமாக பேசப்பட்டது. இதில் 10 கோடி ரூபாய் முதல் தவணையாக பண பரிமாற்றம் நடைபெற்றதாக கூறியிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தரப்பில் வெறும் 1,80,00,000 மட்டுமே அவர்கள் கையில் தற்போது உள்ளது. இந்நிலையில் அனைத்து குற்றம் சாட்டப்பட்டவர்களும் தற்போது நீதிமன்ற காவலில் இருக்கிறார்கள். எனவே அமலாக்கத்துறை இந்த வழக்கை மீண்டும் இவர்களை காவலில் எடுத்து விசாரணைக்கு அழைக்குமா, மீதமுள்ள 8,20,00,000 பணம் எங்கே என்பது தொடர்பாக அமலாக்கத்துறை விசாரணை நடத்துவதற்கும் வாய்ப்புள்ளது. இந்நிலையில் இது அடுத்தடுத்த கட்ட நகர்வாகத்தான் பார்க்கப்படுகிறது. தற்போதைய நிலையில் அமலாக்கத்துறை இந்த வழக்கை தங்கள் வசம் எடுத்துள்ளது. அதாவது முறைகேடாக பண பரிமாற்றம் நடந்துள்ளது என அமலாக்கத்துறை தற்போது இந்த வழக்கை பதிவு செய்துள்ளது.